Good morning, students. Today topic is energy losses in transformer. See, we know that transformer, primary coil, secondary coil, ion core. So number of turns is called number of n, number of coils. அப்போ number of turns இதில் consider பண்ணுவோம். இதுலேயும் number of turns consider பண்ணியிருக்கோம் இல்லையா, ns secondary coil. So energy losses இப்போ transfer பண்ணுறதுனால energy one place to another place transfer பண்ணும்போது what are the losses? See, there are three type of losses. One is core loss or ion loss. Another one copper loss. The third one flux leakage. See, now we are going to discuss about core loss. See, there is a losses. We know that one place to another place we have to consider to change. That means anything parts that efficiency, that means due to much higher than that place, one place to another place, generator, motor இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இதில் ஃபங்க்ஷன் இந்த ஃபேக்டர்ஸ்லாம் எப்படி லீட் பண்ணுது, ஸோ அந்த எனர்ஜியில் லாஸஸ் ஆகும்போது தீஸ் ஃபேக்டர்ஸ் ஹவு இட் இஸ் அஃபெக்ட் த டிரான்ஸ்ஃபார்மர் காயில், பிரைமரி அண்ட் செகண்டரி அயான் கோரை எப்படிலாம் அது அஃபெக்ட் பண்ணுது, அதனால் என்னென்ன லாஸஸ் நடக்குது, இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். சி, ஃபர்ஸ்ட் ஒன் கோர் லாஸஸ் ஆர் அயான் லாஸ். See, it is called hysteresis loss and eddy current loss. There is a two type core losses or ion losses. That means hysteresis loss, one is eddy current loss. How it is happen? First one, magnetized and demagnetized. What is that magnetized and demagnetized? Already we discussed in the third unit hysteresis in the chapter, third chapter we have to discussed, already we discussed. So hysteresis lossங்கிறது என்ன தெரியும், மேக்னடைஸ் டிமேக்னடைஸ் பண்ணுறோம் இல்லையா. மேக்னடைஸ் டிமேக்னடைஸ் பண்ணும்போது என்ன ஆகும், ஒரு சைடு நெகட்டிவ் டைரெக்ஷனில் இன்க்ரீஸ் ஆகும், அனதர் சைடு பாசிட்டிவ் சைடு டிக்ரீஸ் ஆகும். டிக்ரீஸ் ஆர் இன்க்ரீஸ், மேக்னடைஸ் அண்ட் டிமேக்னடைஸ் ரெண்டுமே நடக்கும். அப்போது அந்த மேக்னடைஸ் நடக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ப்ரைமரி காயிலில் இந்த ப்ரைமரி காயில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, we have to give the AC voltage. So AC voltage applied to the பிரைமரி காயில், அதை என்ன சொல்லியிருக்காங்க, NP அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன ஆகும், மேக்னடைஸ்ட் அண்ட் டிமேக்னடைஸ் ஆகும். ஸோ இந்த மேக்னடைஸ் டிமேக்னடைஸ் ஆகிறனால எனர்ஜி வில் லாஸ்ட். எப்படி எனர்ஜி லாஸ்ட் ஆகுது, இந்த ஃபார்ம் ஆஃப் ஹீட், in the form of heat. So it is a hysteresis loss. Already we know that hysteresis when a magnetic field placed in perpendicular another field, அப்படி வைக்கும்போது என்ன ஆகும், அது ரொட்டேட் ஆகும். அப்படி ரொட்டேட் ஆகும்போது மேக்னடைஸ் அந்த நார்த் போல் சவுத் போல் இல்லையா, மேக்னடைஸ் டிமேக்னடைஸ் ஆகும்னு பார்த்துருக்கோம். ஸோ அந்த மேக்னடைஸ் டிமேக்னடைஸ்னால இந்த கோர் லாஸஸ் நடக்குது இங்கே. இதுக்கு பேர் கோர் லாஸஸ், ஹிஸ்டரிசிஸ் லாஸஸ். ஸோ மேக்னடைஸ் அண்ட் டிமேக்னடைஸ், ஏசி வோல்டேஜ் அப்ளை டு த primary coil, then energy lost in the form of heat. Next, eddy current. Already we discussed eddy current in this chapter from the first topic. So energy lost in the form of heat. இதுலயும் என்ன, energy lost in the form of heat due to eddy current. இங்க எதனால் நடந்தது, due to hysteresis. இங்க என்ன நடக்குது, due to eddy current. That means இங்க hysteresis magnetize demagnetize பண்றனால நடந்தது losses. இங்க என்ன ஆகுது, அதே சேம் ஏசி வோல்டேஜ் அப்ளை பண்ணுறீங்க, எட்டி கரண்ட் லாஸ் நடக்கும். பட் அது எங்கே நடக்குது, இட் இஸ் இன் அயான் கோர். இந்த அயான் கோரில் நடக்கிறனால இது என்ன சொல்கிறீங்க, எட்டி கரண்ட் லாஸ். ஸோ ஹியர் ஆல்சோ த சேம் எனர்ஜி லாஸ்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் ஹீட் டியூ டு எட்டி கரண்ட். டியூ டு த எட்டி கரண்ட் எங்கே நடக்குது, இன் அயான் கோர். நெக்ஸ்ட், காப்பர் லாஸ். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின்க்குண்ணா. சி, டிரான்ஸ்ஃபார்மர் வைண்டிங். இப்போ வைண்டிங் என்னது, இங்கே நம்பர் ஆஃப் லைன்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, திஸ் இஸ் அ வைண்டிங். நம்பர் ஆஃப் லைன்ஸ், ஒயர்ஸை நம்ம இது சுற்றுறோம் இல்லையா, இப்படி சுற்றுறதுக்கு பேர் என்னது, வைண்டிங். இங்கே நம்பர் ஆஃப் காயில் செகண்டரிலேயே சுற்றுவோம். ஸோ இது வந்து வைண்டிங். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் வைண்டிங் ஹாவ் அ எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ எல்லா ஒயர்லேயும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு பார்த்துருக்குமா, செகண்ட் யூனிட்லேயும் ஃபஸ்ட் யூனிட்லேயும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ரெசிஸ்டன்ஸை. சி, சேம் திங். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ்னால எனர்ஜி ஹாஸ் டிசப்பேட்டட் டியூ டு ஜூல்ஸ் ஹீட்டிங். Due to energy dissipated due to Joule's heating. Energy dissipated due to Joule heating. Why? Electrical resistance. எங்க இருக்கு, winding wireல. So transformer winding have electrical resistance. So that energy dissipated due to Joule. இது ரெண்டும் எப்படிப்பா ரெடியூஸ் பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா, minimized by using wires of larger diameter.
இப்போ நம்ம இங்கே கொடுத்துருக்க ஒயர் இருக்கு இல்லையா, இந்த ஒயரோட டயாமீட்டரை இன்க்ரீஸ் பண்ணுறனால இது ரெண்டுமே என்ன ஆகும், காப்பர் லாஸஸும் அயான் லாஸஸும் we can easily reduce. Okay, next, flux leakage. Already we know that what is a flux leakage. So magnetic lines of primary coil இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா, இங்கே நம்பர் ஆஃப் லைன்ஸ் இருக்கு இல்லையா, இதில் ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஃப்ளக்ஸும் இதுவும் என்ன ஆகாது, சரியாக டிரான்ஸ்மிட் ஆகாது, இன்டர்லிங்கிங் ஆகாது. இப்படி லிங்க் ஆனால் தானே நம்ம கம்ப்ளீட் ஒரு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். அதனால் நம்ம வந்து ஈஸியாக அயன் கோர் மூலிமா ரெடியூஸ் பண்ணிக்கலாம். பட் இங்கே என்ன ஆகுது, the magnetic lines of primary coils are not completely linked with the secondary coil. ஸோ இந்த ப்ரைமரி காயிலில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்ன ஆகாது, அப்படி கம்ப்ளீட்டாக இங்கே போகாது. அப்போ அது போகிறதுனால என்ன ஆகுது, டியூ டு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லீக்கேஜ் ஆகுது. ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லீக்கேஜ் ஆகிறதுனால என்ன ஆகுது, ஃப்ளக்ஸ் லீக்கேஜ்னால எனர்ஜி ஆல்சோ டிசிபேட்டட். ஸோ எனர்ஜி லாஸஸ் இன் டிரான்ஸ்ஃபார்மர் by flux leakage minimized by winding a coil one over the another. இப்போ நம்ம இங்கே தனித்தனியாக இருக்கு இல்லையா, இந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதா, இதில் என்ன பண்ணணும், ஒன்று மேலே ஒன்று இதை சுற்றிட்டுமா, அடுத்தது இது மேலே ஒரு காயில் சுற்றிருப்பாங்க. நீங்கள் வேணால் ஒரு எலக்ட்ரிக் மோட்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டில், அதில் பார்த்தீங்கன்னா காயில்ஸ் கண்டினியூஸாக ஒன்று மேலே ஒன்று சுற்றிருப்பாங்க. அதனால தான் என்ன ஆகாதுங்க, ஃப்ளக்ஸ் லீக்கேஜ் ஆகாது. ஆல்ரெடி வி நோ தட் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் நம்பர் ஆஃப் லைன்ஸ் பாசிங் த்ரூ த பர்டிகுலர் ஏரியா, அதுதான் என்ன பார்த்துருக்கோம், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்ன்னு பார்த்துருக்கோம். ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுனால இதில் வந்து எனர்ஜி டிசிபேட் ஆகுது டிரான்ஸ்ஃபார்மரில். அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆகிறதுக்கு பேர் தான் என்னது, ஃப்ளக்ஸ் லீக்கேஜ். ஸோ தேர் இஸ் 3 type. ஒன் இஸ் கோர் லாஸஸ் ஆர் அயான் லாஸஸ், காப்பர் லாஸஸ், அண்ட் தென் ஃப்ளக்ஸ் லீக்கேஜ். தீஸ் ஆர் எனர்ஜி லாஸஸ் இன் டிரான்ஸ்ஃபார்மர். ஓகே, இதோட அனிமேஷன்ஸ் பின்னாடி வரும் பாருங்கள், தெரியலனா எனக்கு கேளுங்க. சரியா, உங்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். டவுட்னா ஏதாவது கேளுங்க. இந்த பாயிண்ட்ஸை நோட் பண்ணிக்கோங்கண்ணா. ஓகேவா, ஒன் பை ஒன்னாக பாயிண்ட்டாக போட்டிருக்கோம் இல்லையா, இந்த பாயிண்ட்டை உங்கள் புக்கில் சைடில் கூட எழுதிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா, தனியாக நோட்ஸ் மாதிரி கூட போட்டுக்கோங்க. So let's start. So as we know that there are 3 main parts in transformer: an iron core, then primary winding, and then secondary winding. In an iron core there is existence of flux, and in primary winding and secondary winding there is flow of current. So losses in transformer takes place because of these 2 parameters, that is because of flux and because of current. So there are 2 types of losses in transformer. The first loss takes place in the iron core, is called as iron loss or core loss, and the second loss, which takes place in the primary and secondary winding, is called as copper loss. Now as the primary and secondary winding is made up of copper wire, it's mainly called as a copper loss. So these 2 losses are there, iron loss and copper loss. We are going to discuss each loss in detail. So first of all we will discuss about the iron loss. So it is clear that iron loss is taking place in an iron core, and in the iron core there is existence of flux. So but natural, the losses because of flux is nothing but iron loss. Now why the losses because of flux is taking place? So we know that transformer works on AC supply. So when we provide AC supply to the transformer, it magnetizes the core. So after magnetization of the core there is existence of flux, and the nature of that flux is alternating. Then as the nature of this flux is alternating, this flux is changing with respect to time. So alternating flux or changing flux is there in the iron core. Now because of this alternating field or because of this alternating flux, the losses takes place in the iron core. So the first loss is called as eddy current loss. Now what is this eddy current loss? So as the flux is alternating, it links with the iron core. When the flux links with the iron core, according to Faraday's law of electromagnetic induction, there is an induced EMF in the iron core. And as there is induced EMF in the iron core, there is short circulating current in the iron core, and this short circulating current is called as eddy current, and losses because of this eddy current is called as eddy current loss. So the first loss in the iron core is nothing but eddy current loss. Okay, so what is the reason for eddy current loss? So alternating flux links with iron core, then it produces EMF in the core according to Faraday's law of electromagnetic induction. EMF produces short circulating current in the core called as eddy current, and losses due to eddy current is called as eddy current loss. So this is the first iron loss. Now as we know that
the nature of the flux is alternating. So before magnetization of that iron core, all the molecular magnets or dipoles in the iron core are in random direction. But when the core get magnetized, all the molecular magnets or dipoles get aligned in the uniform direction. But as the magnetic field is reversible or alternating, so this dipoles has to change its orientation after every half cycle. So the change in flux, it means nothing but the change in the direction of molecular magnets or direction of dipoles. So because as this dipoles has to change its orientation after every half cycle, there is again some energy loss takes place, and this energy loss is called as hysteresis loss. So there are two types of iron losses, that is eddy current loss and hysteresis loss. Okay. So iron loss or core loss, there are two types of iron loss or core loss. First is eddy current loss and the second is hysteresis loss. Both the losses are because of the flux. So eddy current loss as well as hysteresis loss depends on flux, and flux in transformer remains constant from no load to full load, and that's why iron loss or core loss is called as constant loss. So what is the reason we call iron loss as a constant loss? Because this losses depends on flux, and flux in transformer remains constant from no load to full load. That's why this loss is called as constant loss. Now the next loss is called as copper loss. So this copper loss takes place in the primary winding and secondary winding. So as we can see, there is current flowing in the primary winding as well as in secondary winding. So when current flows in the primary winding and secondary winding and secondary winding having resistances. So let R1. So R1 is the primary winding resistance and R2 is the secondary winding resistance. I1 is primary current and I2 is secondary current. So but natural, when current flows through a resistor, again power loss takes place, and the formula for that power loss is I square R. So I1 square R1 is the primary copper loss and I2 square R2 is the secondary copper loss. So the addition of these two losses called as total copper loss. Okay. So copper loss takes place in primary winding and secondary winding. These losses are because of current in the primary winding and secondary winding. So these losses depends on current, and current in transformer depends on varying load condition, because according to the loading condition the current of primary and secondary will vary, and that's why the copper losses are called as variable losses. Okay, so copper loss is called as variable loss. So why copper loss is called as variable loss? Because these losses depends on current, and current in transformer depends on varying load condition, and that's why copper loss is called as variable loss. Okay, so in this video we have discussed the topic that is losses in a transformer, and one thing is very important, that both the losses are power losses and result in the form of heat, and therefore because of these two losses the temperature of transformer or the temperature of machine increases. So I hope you understood this topic very clearly. So please like, share and subscribe channel. Next topic, advantages of AC in long distance power transmission. Advantages of AC in long distance power transmission. இப்போ நமக்கு தெரியும், ஒரு பவர் ஸ்டேஷன்ல இருந்து பவர் ப்ரொடியூஸ் ஆகி அந்த பவர் ப்ரொடியூஸ் ஆகிறது சப்ஸ்டேஷன், அனதர் ஸ்டேஷன், ரிசீவிங் ஸ்டேஷன், இது மாதிரி போயிட்டு தான் என்ன ஆகும், நமக்கு வீட்டுக்கு வரும். ஸோ அப்படி வரும்போது எனர்ஜி, நம்ம ஆல்ரெடி எனர்ஜி லாஸஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த எனர்ஜி லாஸஸ் பேஸ் பண்ணி இப்போது பவர் ஸ்டேஷனில் பவர் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த பவர் ப்ரொடியூஸ் டைரெக்டாக நம்ம வீட்டுக்கு கனெக்ஷன் கொடுக்க முடியாது இல்லையா, அதில் 11 kW பக்கத்தில் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஸோ தட் பேசிக் பவர் ஸ்டேஷன்லேருந்து ஃபஸ்ட்டு எங்கே கொடுப்பாங்க அப்படின்னா ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மரோட யூசஸ் என்ன? ஆல்டர்னேட்டிங் கரண்ட் வித் லோ வோல்டேஜ் இன்டூ ஆல்டர்னேட்டிங் கரண்ட் வித் ஹை வோல்டேஜ். இதுதான் என்னது ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மரோட ஒர்க்கு. இதில் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் இந்த பிளாக் கலரில் போட்டிருக்கல, இதெல்லாம் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸு. ஸோ நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஸ்டெப் அப்பில் எப்படி இருக்குது பாருங்கள், ப்ரைமரி காயிலில் கம்மியாகவும் செகண்டரியில் அதிகமாகவும் இருக்குது. ஸ்டெப் டவுனில் என்ன இருக்குது, நம்பர் ஆஃப் காயில்ஸு அதிகமாக இருக்குது, இங்கே கம்மியாக இருக்குது. சி இது ரெண்டில் பவர் ஸ்டேஷனில் இருந்து ரிலீஸ் ஆகிற கரண்ட்டு ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் போயிட்டு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் போயிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது, இட் இஸ் கம் டு சப் ஸ்டேஷன். இட் இஸ் அ அட்வான்டேஜஸ் ஆஃப் ஏசி கரண்ட். அப்போ ஏசி கரண்ட் கொடுக்கும்போது ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் இல்லையா, நம்ம ஆல்ரெடி ரெசிஸ்டன்ஸ்னால என்ன நடக்குதுன்னு பார்த்தோம், இட் இஸ் மேக்கிங் ஆஃப் எனர்ஜி டிசப்பேட்டட். அப்போ எனர்ஜி டிசப்பேட்டட் ஹீட்டில் இருக்கும். அப்படி டிசப்பேட்டட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பவர் ஸ்டேஷன்
ஸ்டெப் டவுன், ஸ்டெப் அப், ஸ்டெப் டவுன். ஸ்டெப் டவுனோட ஒர்க் என்ன? இட் இஸ் transformer the current AC current with high voltage into alternating current with low voltage, then it is called step down transformer. இதை தான் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஆல்ரெடி ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் என்ன, ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் என்ன, அதில் நம்பர் ஆஃப் காயில்ஸ் எப்படி இருக்கும், N1 N2 இதெல்லாம் போன வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ இதோட அட்வான்டேஜஸ் பார்க்குறோம். ஜென்ரலாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there is a two transmission stages. One is transmission stage, அடுத்தது டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேஜ். டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேஜில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுக்குறோம் இல்லையா, ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன், அதுதான் ப்ரைமரி செகண்டரி வைண்டிங். இதில் ப்ரைமரி செகண்டரி கொடுக்குறோம் இல்லையா, இதுதான் என்னது டிரான்ஸ்மிஷன் ஸ்டேஜ், இதுதான் என்னது டிரான்ஸ்மிஷன் லைன். இதை பேஸ் பண்ணி டிரான்ஸ்மிஷன் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. அனதர் ஒன் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேஜ். ஜென்ரேட், இது என்ன ஆகுது, ஒரு பவர் ஸ்டேஷனை கன்சிடர் பண்ணுறீங்க, இதில் வந்து ஜென்ரேட் ஆகுது 11 kW வச்சுக்கோங்களேன். அடுத்தது வரும்போது என்ன வரும், ரிசீவிங் ஸ்டேஷனுக்கு வரும். பவர் ஸ்டேஷன், ரிசீவிங் ஸ்டேஷனில் என்ன ஆகுது 132 kW மாறுது. அடுத்தது சப்ஸ்டேஷனில் என்னவா மாறுது 3.3 kW மாறுது. அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மருக்கு போகும்போது தான் 440 volt ஆர் 220 volt, இதுதான் நம்ம வீட்டுக்கு வரும். 440 to 220 இதுதான் நம்ம கன்சியூமருக்கு வர்றது. பவர் ஸ்டேஷன், ரிசீவிங் ஸ்டேஷன், சப்ஸ்டேஷன், அடுத்தது டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர், டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கு, அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது கன்சியூமர் கனெக்ஷன் நம்ம வீட்டுக்கெலாம் வருது. புரியுதா? நம்ம பார்த்துருப்போம் சில ஹைவேஸ்லாம் போகும்போது ஒரு பெரிய இதுக்கு டவர் மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த டவர்ஸில் என்ன நடக்குது, அப்போது ஒரு பவர் ஸ்டேஷன்லேருந்து ரிசீவிங் பண்ணி டிரான்ஸ்மிட் பண்ணுது. அப்போது டிரான்ஸ்மிஷன் ஸ்டேஜ் நடக்குது, டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேஜ் இருக்குது. இப்படி தான் நமக்கு ஏசி கரண்ட் மூலிமா லாங் டிஸ்டன்ஸில் நம்ம கொண்டு வந்துட்டுருக்கோம். இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா மேட்டூர் டேமில் நமக்கு பவர் சப்ளை ப்ரொடியூஸ் ஆகுது. ஆனால் நம்ம வீட்டுக்கு வரும்போது எப்படி வரும், டேரெக்டாக அதே கரண்ட் வராது இல்லையா? அப்போது அதை ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணி சிட்டி சப்ஸ்டேஷனுக்கு வரும். பவர் சப்ஸ்டேஷன் ரூரல் ஏரியாவில் தான் இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த கூடங்குளம் அணுமின் நிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது, கடைசீட்டில் இருக்கும். அங்கேருந்து நமக்கு என்ன ஆகுது, பவர் ஜென்ரேட் ஆகிட்டு அந்த பவர் தான் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மேட்டூர் டேம் லைக் தட். வெவ்வேறு பிளேஸில் இருக்கிறது நம்ம டேரெக்டாக வர முடியாது. அந்த டேரெக்டாக வர கரண்ட்டை ஸ்டெப் அப் டிரான்ஸ்மிட்டர் கொடுத்து டிரான்ஸ்ஃபார்மரில் கொடுத்து ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மரில் கொடுத்து சிட்டி ஸ்டேஷனுக்கு கொண்டு வருவோம். இதுதான் டிரான்ஸ்மிஷன். இதில் 2 ஸ்டேஜ் இருக்குது. there is a 2 stages. One is transmission stage, another one distribution stage. ஜென்ரேட்டர், அது என்ன ஜென்ரேட்டர் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறது பவர் சப்ளை பவர் ஸ்டேஷனில் 11 kW. அடுத்தது ரிசீவிங் சிஸ்டம், அந்த ரிசீவிங் ஸ்டேஷனில் 132 kW மாற்றுறாங்க. அப்புறம் அது என்ன ஆகுது 3.330 kW போகுது. சப்ஸ்டேஷனுக்கு போகும்போது டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மரில் நடக்கும். டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வி கேன் கெட் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க். இந்த நெட்வொர்க்கு அதில் இருந்தால் நம்ம கன்சியூமருக்கு வருது வீட்டுக்கு. அப்போது நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுறது 440 volt to 220 volt. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இதுக்கு வீடியோஸ் நான் அனிமேஷன்ஸில் கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். ஓகேவா? தேங்க்யூ. இந்த வீடியோ பவர் டிரான்ஸ்மிஷனை பற்றின பேசிக் கம்ப்ளீட் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். எலக்ட்ரிக் பவரை ஜென்ரேட் பண்ணுற பவர் ஸ்டேஷன்ல இருந்து எலக்ட்ரிக் பவரை கன்சியூமருக்கு எடுத்து செல்லும் முறைக்கு தான் எலக்ட்ரிக் பவர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எலக்ட்ரிக் பவர் சிஸ்டத்தில் முக்கியமாக 3 பகுதி இருக்கும். 1 பவர் ஸ்டேஷன், 2வது டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ், 3வது டிஸ்ட்ரிபியூஷன் லைன்ஸ். எலக்ட்ரிக் பவரை ஜென்ரேட் பண்ணுற இடத்துக்கு தான் பவர் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக இந்த எலக்ட்ரிக் பவரை ஜென்ரேட் பண்ணுற பவர் ஸ்டேஷன் கன்சியூமர் இருக்க இடத்துலேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, லோடு சென்டருக்கு ஒரு கண்டக்டர் வழியாக எலக்ட்ரிக் பவரை டிரான்ஸ்மிஷன் பண்ணுவாங்க. இந்த கண்டக்டர் தான் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியா இந்த எலக்ட்ரிக் பவரை கன்சியூமர்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் லைன்ஸ் யூஸ் பண்ணி பிரிச்சு கொடுப்பாங்க. பவரை டிரான்ஸ்மிட் பண்ணும்போது நம்ம 2 வகையா பண்ணலாம். ஒன்று ஏசி டிரான்ஸ்மிஷன், இன்னொன்று டிசி டிரான்ஸ்மிஷன். ஆனால் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே ஏசி டிரான்ஸ்மிஷன். அதாவது 3 phase 3 wire ஏசி சிஸ்டத்தை பவர் ஜென்ரேட் பண்ணுற இடத்துலேருந்து பவரை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. 3 phase 4 wire சிஸ்டத்தை
சிஸ்டத்தை வந்து பவரை வந்து கன்சியூமர்களுக்கு கொடுக்குற இடத்துல இந்த 3 phase 4 wire சிஸ்டம் யூஸ் பண்றாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு எலக்ட்ரிக் பவர் சிஸ்டத்தினை பத்தின ஒரு சின்ன ஐடியா கிடைச்சிருக்கும். இப்போ வாங்க எவ்வளோ பவர் ஜென்ரேட் பண்றாங்க, எவ்வளோ டிரான்ஸ்மிட் பண்றாங்க, எப்படி நமக்கு பவர் வருதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலா பார்க்கலாம். ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன்ல எலக்ட்ரிக் பவர் ஆனது 3 phase அல்டர்னேட்டர் யூஸ் பண்ணி எலக்ட்ரிக் பவரை ஜென்ரேட் பண்ணுவாங்க. அவங்க ஜென்ரேட் பண்ணுற வோல்டேஜோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா 11 kVயாக இருக்கும். ஒரு சில பவர் ஸ்டேஷனில் 6.6 kV இல்லைனா 33 kV கூட ஜென்ரேட் பண்ணுவாங்க. டிரான்ஸ்மிஷன் செய்யும் போது டிரான்ஸ்மிஷனில் ஏற்படுற லாசஸை கம்மி பண்ணுறதுக்காக அவங்க ஜென்ரேட் பண்ணுற 11 kVயை ஜென்ரேட்டிங் ஸ்டேஷனில் வச்சு 3 phase டிரான்ஸ்ஃபார்மர் உதவியோட 132 kV இல்லைனா 230 kVயாக ஸ்டெப் அப் செஞ்சு 3 phase 3 wire சிஸ்டத்தில் பவரை டிரான்ஸ்மிஷன் பண்ணுவாங்க. இதற்கு பிரைமரி டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரைமரி டிரான்ஸ்மிஷனை ரிசீவிங் ஸ்டேஷனோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ரிசீவிங் ஸ்டேஷன்ல வோல்டேஜ் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி 33 kVயா கம்மி பண்ணி சப்ஸ்டேஷன்களுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. இதற்கு செகண்டரி டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செகண்டரி டிரான்ஸ்மிஷன் லைன் சப்ஸ்டேஷனோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். இங்க 33 kV வோல்டேஜை 11 kVயா திருப்பி ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி கம்மி பண்ணுவாங்க. இங்கேருந்து பல்க் கன்சியூமர்களுக்கும் சப்ஸ்டேஷனுக்கும் பவர் டிரான்ஸ்மிட் செய்வாங்க. இதற்கு பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 11 kV லைன் தான் நம்ம ஊருக்குள்ள உள்ள டிரான்ஸ்ஃபார்மருக்கு வரும். நம்ம ஊருக்குள்ள உள்ள டிரான்ஸ்ஃபார்மரை டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா டெல்டா டு ஸ்டார் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்கமிங் 3 phase 3 wire சிஸ்டமா இருக்கும். அவுட் கோயிங் பார்த்தீங்க அப்படின்னா 3 phase 4 wire சிஸ்டமா இருக்கும். அதாவது வர 11 kV பவரை 400 வோல்டேஜா ஸ்டெப் டவுன் பண்ணி நம்ம ஊருக்குள்ள உள்ள டிரான்ஸ்ஃபார்மர் கொடுக்கும். அப்படி ஸ்டெப் டவுன் பண்ண 3 phase 4 wire சிஸ்டத்தை தான் நம்ம வீட்டுக்கு நம்ம ஊர்ல உள்ளவங்களுக்குலாம்